வணக்கம். நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணாமல் நம்மளால் நெட்வொர்க்கை சேஞ்ச் பண்ண முடியும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணாமல் நம்மளால் பேங்க்கை சேஞ்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இது ரிசர்வ் பேங்க்கோடைய விஷன் 2028 பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றிய விவரங்கள் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் என்ன, அந்த விஷன் என்ன பிளானை நம்மளுக்கு கொடுக்கும், ஸோ இதோட டீட்டெயில் என்ன, இதனால் மக்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தொடர்ந்து ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக டிமேட் அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சா நீங்கள் ஜீரோதாவோட டிமேட் அக்கௌண்ட்டை எங்கள்கிட்ட ஃப்ரீ ஓப்பன் பண்ணிக்கலாம். நாங்கள் தான் ஜீரோதாவோட அஃபிஷியல் ஆத்தரைஸ் பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2012 இருந்துட்டு இருக்கோம். ஜீரோதோட வெப்சைட்லையும் எங்கள் விவரங்களை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் போர்ட்டபிலிட்டினா என்ன அப்படின்னா, முன்னாடி மொபைல் நம்பரை நம்ம போர்ட்டபிள் பண்ணுற மாதிரி பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நம்ம போர்ட்டபிள் பண்ணிக்கலாம். அதாவது பேங்க்கோடைய அக்கௌண்ட் நம்பர் சேமாக இருக்கும், நம்ம பேங்க்கை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் எஸ்பிஐயில் வச்சுருக்கீங்க அப்படின்னா எஸ்பிஐலேருந்து வேறு ஒரு பேங்க்குக்காவோ அல்லது வேறு பேங்க்லேருந்து எஸ்பிஐக்கு மாற்றணுனாலோ சேம் அக்கௌண்ட் நம்பர் வச்சுக்கலாம். அந்த நம்பர் மாறாது. உங்களுக்கு விருப்பப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அதை மாற்றிக்கலாம். முக்கியமாக ஆர்பிஐயோடைய இந்த விஷன் 2028 பிளான் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும், ஈஸி பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். இதுக்காக தான் இந்த மாதிரி புது புது சிஸ்டங்களை அவங்க டெவலப் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ பாஸ் பேமெண்ட் ஸ்விட்சிங் சர்வீஸ் இதுதான் அந்த பேங்க் சேஞ்ச் ப்ராசஸை ஈஸியாக்கும். ஸோ எல்லோரும் கேட்கலாம், இதனால் என்ன லாபம் அப்படின்னு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அக்கௌண்ட் நம்பர் சேமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர், எக்ஸாம்பிளுக்கு சேலரி, எல்பிஜி சப்சிடி, எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டு, இஎம்ஐ பேமெண்ட்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேங்க்குக்கு நம்ம வச்சுருப்போம். சப்போஸ் அந்த பேங்க்கை நம்ம மாற்றணும் அப்படின்னா மேனுவலாக நம்ம போய் பேங்க்கெல்லாம் மாற்றணும். இப்படி இருக்கிறதுனால நம்ம எந்த பேங்க்கில் நம்ம மாறிட்டாலுமே சரி ஆட்டோமேட்டிக்காகவே நியூ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். புதுசாக அதுக்கு உண்டான விவரங்கள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, பேங்க் பெட்டர் சர்வீசஸை அவங்க கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. இன்னும் அவங்க நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வர வேண்டியது இருக்கும். அதிகமான டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்கணும், குறைஞ்ச சார்ஜஸ் எல்லாம் வைக்கணும். இல்லைனா கஸ்டமர் போயிடுவாங்க அப்படின்னா அவங்களும் அதுக்காக மெனக்கட வேண்டியது இருக்கும், நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியமாக எல்லாராலையும் பார்க்கப்படுது. ரொம்ப முக்கியமாக இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போதைக்கு இது லான்ச் ஆகாது. இப்போதைக்கு இது ப்ரப்போசல் மட்டும்தான் தான் இருக்குது. 2028 இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்துச்சு அப்படின்னா பேங்கிங் ரொம்ப ஈஸியாகிடும், கஸ்டமருக்கு பவர் அதிகமாகும். பேங்க்ஸு அவங்களுடைய தரங்களை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும், அவங்களுடைய ஸ்கீம்ஸு இன்ட்ரெஸ்ட்டு சர்வீசஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஃப்யூச்சரில் பேங்க்கை சேஞ்ச் பண்ணுறது சிம்மை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஈஸியாகிடும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ப்ராசஸ் வந்ததுக்கப்புறமா என்ன ஆகுது, அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு. இந்த மாதிரி அப்டேட்டை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபினான்ஷியல் நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.